வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட P&L தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், இந்த மந்த் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், ஸோ ஓவரால் இயராக நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ஸோ எந்தெந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன பொசிஷனு, எத்தனை ட்ரேட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டர்டே ஃப்ரைடே எந்த பொசிஷன்ஸுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செட்டப் படி ட்ரேட்ஸ் எதுவுமே வரல. ஸோ உங்களுக்கு சார்ட்டில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நிஃப்டி வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்மளோட செட்டப் படி ட்ரேட் எதுவுமே வராதனால நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணலை. ஸோ பொசிஷன்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பொசிஷனுமே நம்ம வச்சில்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் மைக்ரோ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் இல்ல. ஸோ ஒரு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கான செட்டப்பு எக்ஸிக்யூட் வந்து நடக்கல. அதனால் சில்வர்லேயும் நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்கல. ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து செல் சைடு பொசிஷன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ ₹2800 லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் நம்மளுடைய செட்டப் படி ட்ரேட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாதனால பொசிஷன்ஸ் எதுவுமே நான் வந்து எடுக்கல. ஏன் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் எப்பயுமே வந்து அப் அண்ட் டவுன்ஸில் வந்து இருக்காது. ஸோ சைடு வேஸையும் மார்க்கெட் வந்து கொடுக்கும். அந்த சைடு வேஸில் நம்ம என்டர் ஆகாமல் ஸோ ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணும்போது, நம்மளால் லாஸஸை வந்து அவாய்ட் வந்து பண்ண முடியும். ப்ளஸ் வந்து கரெக்டான செட்டப்பை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியும். ஸோ P&L உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக நம்ம இந்த மந்த் வந்து 6 ட்ரேடு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ வீக்லி வந்து 1 ட்ரேடு அப்படின்ற கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 6 ட்ரேடு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸஸாக வந்து ஒரு ட்ரேடு வந்து இருக்குது. அது என்ன ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் ஆனால் வந்து 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த பொசிஷனை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே 1ஆம் தேதி நம்ம எடுத்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, 23,850 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்து, ஸோ ₹8,450 வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் வந்து 1ஆம் தேதி க்ளோஸ் பண்ணோம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் தேதி வந்து நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி 6,000 பண்ணியிருக்கோம். ஸோ 8th வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 8லேருந்து 17th வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே தான். நம்ம செட்டப் படி ட்ரேட்ஸ் வந்து வரல. நம்ம குவான்டிட்டியான ட்ரேட்ஸ் வந்து பார்க்குறதில்ல, குவாலிட்டியான ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் வந்தது அப்படின்னா, நம்மளுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ப்ராபபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்மளோட செட்டப்பில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய செட்டப் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா, ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். 17th ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. ₹2,900 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். அகைன் 2 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹிட் ஆனதில் ஓவராலாக ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த மந்த் வந்து 25,000 வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கோல்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து 2 லாட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு லாட் டார்கெட்டு அண்ட் ஒரு லாட் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கோல்டில் ₹740 மட்டும் தான் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா மந்த்துமே சேமாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பை சைடு, 2 செல் சைடு வந்து பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுக்கு 3 ட்ரேட் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ட்ரேட் மட்டும் தான் லாஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஓவரால் பொசிஷன் வந்து ₹700 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்து சில்வர் மைக்ரோ வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ சில்வர் மைக்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ₹5,000 வந்து லாஸ் வந்து இருக்குது. இதுலேயும் சேம் வந்து நம்ம 2 பை வந்து பண்ணியிருக்கோம். 2 செல் வந்து பண்ணியிருக்கோம். அதில் 2 ட்ரேட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. 2 ட்ரேட் டைரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ட்ரேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செட்டப் படி வந்துட்டு டைரெக்டாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹிட் ஆனதுனால நம்ம ₹5,183 வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்மளோட P&Lல பார்ப்போம். ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம P&L ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்&ஓவில் நம்ம லாஸ்ட்டு 30 டேஸு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8th. லாஸ்ட்டு 30 டேஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 1 இன்னைக்கு. ஸோ நம்ம ஜூலையில் ஃபஸ்ட்டில் இருந்து ஜூலை 31 வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்றது தான். ஸோ அதே சேம் அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து இங்கே ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ரெக்கார்ட் தான் நம்மளுக்கு P&L வந்து காட்டுது. அடுத்து நம்ம வந்து கமாடிட்டி செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4600 வந்து நம்மளுடைய லாஸு. பட் புரோக்கரேஜ் வந்து ₹900 வந்து நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அதையும் சேர்த்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ₹5600 வந்து நம்ம லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து லாஸ் பண்ணாலும், ப்ராஃபிட் பண்ணாலும் புரோக்கரேஜ் அப்படின்றது நம்ம கொடுத்து தான் வந்து ஆகணும். ஸோ இந்த ₹900 நம்ம கொடுத்து தான் ஆகணும் புரோக்கருக்கு. ஸோ அதில் ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ₹5600 லாஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே தான் நம்ம சொன்னது. ஸோ நம்ம 2 ட்ரேட்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு 10 வந்து நம்ம 3000 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 2000 லாஸ் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 5000 லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுறது தான் நெட் ரியலைஸ்டு. புரோக்கரேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடியது தான் நெட் ரியலைஸ்ட் P&L. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியலைஸ்ட் P&L. இது வந்து நெட் ரியலைஸ். ஓவராலாக புரோக்கரேஜை ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இதே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ புரோக்கரேஜ் மைனஸ் ஆகி நம்மளுக்கு காட்டும். இதே நம்ம லாஸ் பண்ணதுனால ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸோட ஆவரேஜ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 இயரோட P&L வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸ் தான். ஸோ போன மந்த் நம்ம P&L ஷோ பண்ணோம். ஸோ இந்த மந்த் நம்ம P&L வந்து ஷோ பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஆவரேஜாக நம்ம வந்து 1.8 லேக்ஸ் வந்து F&Oக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு அதை விட அதிகமாகவும் ஆகலாம். ஸோ அதை விட கம்மியாகவும் ஆகலாம். ஸோ ப்ரீமியமை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறும். இருந்தாலும் நம்ம ஆவரேஜ் அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ 2 லேக்ஸ் வந்து நம்ம MCXக்கு வந்து யூஸ் பண்ணுற மாரி நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் 2 லேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 1.6 லேக்ஸு, 1.7 லேக்ஸு. ஸோ டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்து யூஸ்டு அமௌண்ட்டுன்னு நான் போட்டிருக்கேன். ஓவராலாக நம்ம கேபிட்டல் வந்து 6 லேக்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் மட்டும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. லாஸஸுமே வரும். அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அகைன் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேக்கப்புக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜூன் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, F&Oவில் நம்ம வந்து ₹11,700 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மந்த் வந்து 25,000 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதே MCX பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் மந்த் வந்து நம்ம 32,000 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மந்த் வந்து 5,000 லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது காமனான ஒரு விஷயம். அதை நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து சர்வே வந்து பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக நம்மளுக்கு 2 மந்த்ஸோட F&O ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 36,000 வந்து கிடச்சிருக்கு. அதே MCX பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 26,000 வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக 2 மந்த்ஸோட டோட்டலாக நம்ம எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ டாக்ஸஸ்லாம் போக எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஆவரேஜாக நம்ம வந்து ₹63,245 வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் படி நம்ம புரோக்கரேஜ் எல்லாம் போக கால்குலேட் பண்ணாலுமே நம்மக்கிட்ட ஆவரேஜாக ₹6,000 நம்ம கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து இருக்கும். இதில் நான் ஜூன் மந்த் எவ்வளோ ரிட்டர்ன் வந்து பண்ணேன் பேஸ்ட் ஆன் நம்ம கேபிட்டலு. ஸோ கேபிட்டலுக்கு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து பார்க்கணும். ஸோ யூஸ்டு அமௌண்ட்டுக்கு வந்து பார்க்கக்கூடாது. யூஸ்டு அமௌண்ட்டுக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ நம்ம கெயின் பண்ணுறோம், ஸோ அது என்ன ரேஞ்சுக்கு நம்ம ரிஸ்க் ரிவார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது. ஓவராலாக நம்மளுடைய கேபிட்டலுக்கு ஜூன் மந்தில் 7% வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதே ஜூலை மந்தில் நம்மளுக்கு வந்து 3% வந்து கிடைச்சிருக்கு. நம்ம என்கொயரி பண்ணுறவங்களுக்கும் சரி, ஸோ நம்ம கூட கிளாஸஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி, நம்ம டீச் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆவரேஜாக நம்மளுக்கான ரிட்டர்ன் வந்து 3லேருந்து 6%க்குள்ளே இருக்கும். ஓவராலாக நீங்கள் இயர்லி ரிட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணுறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் பண்ணி பண்ணுறது கிடையாது. நம்ம 2 மந்த்ஸ் அப்படின்றது 60 டேஸ். ஸோ 60 டேஸோட டைம் ஃப்ரேமோட ரிட்டர்ன் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது நாட் அட் ஆல் 1 டே அண்ட் 2 டே ப்ராஃபிட் வந்து கிடையாது. ஸோ ஆவரேஜாக 2 மந்த்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்கமிங் மந்த்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு 2% வந்து லாஸஸ் வந்து நடந்தாலும், ஸோ எப்பயுமே வந்து நம்ம ப்ராபபிலிட்டியை பாசிட்டிவாக மட்டும் பார்க்கக்கூடாது.
நெகட்டிவாவும் நம்ம வந்து பார்த்தாகணும். 2% அப்படின்றது நம்மளுக்கு லாஸ் ஆனாலும், நம்மளுக்கான ரிட்டர்ன் வந்து கையில வந்து இருக்கும். ஸோ ஆவரேஜா நம்ம இந்த 2 மந்த்ஸில 30,000 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் 6 லேக்ஸ் கேபிட்டல். ஸோ இதே உங்களுடைய கேபிட்டல நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது, உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டும் டிஃபர் ஆகும். ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சின்ன கேபிட்டல வச்சு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்ப வந்து ரிட்டர்ன் பெர்சன்டேஜ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர, ரிட்டர்ன் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ ஏன் நம்ம ரிட்டர்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணாலும் சேம் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த பெர்சன்டேஜ். ஸ்டாக் மார்க்கெட்ல அடிஷ்னலா நான் வந்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட்ல 10 டூ 15 மினிட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்றதா பண்ணுவோம். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாம, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலியமா ட்ரேடிங் செட்டப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் போங்க. ஸோ ரெகுலரா நம்மளுடைய அப்டேட்ஸ வந்து பாருங்க. யூடியூப்லயுமே நம்ம ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸுமே நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. நம்ப என்ன டீச் பண்றோமோ, அத தான் நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா நம்ப 31,000 வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் இது வந்து குட் ரிட்டர்ன் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து நம்ப லாஸஸ ஃபேஸ் பண்றது பதிலு ப்ராஃபிட்ஸ்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றபோது, ஸோ கண்டிப்பா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்களும் ட்ரேடிங்க ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னா, ஸோ கம்மிங் ஆகஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கிளாஸ் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஓவராலா நம்ம வந்து 31,000 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 2 மந்தோட ஆவரேஜ். எப்பயுமே நம்ம வந்து ஆவரேஜ் தான் வந்து பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸடா வந்து இவ்வளோ வரும், அவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இத விட அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அது வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது. மார்க்கெட்ல இந்த ப்ராஃபிட்டே வந்து நம்ம கன்சிஸ்டன்ஸியா பண்ணோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நம்மளுடைய ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் வந்து 60லிருந்து 40 இருக்கும். ஆவரேஜா நம்ம ஆனம் வந்து 30% பண்ணாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாரன் பஃபெட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஆனுவல் குரோத்தே பார்த்தீங்க அப்படின்னா 20% தான். ஸோ அத கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது குட் ரிட்டர்ன் தான். ஸோ நீங்களும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஆகஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.